දෙදස් විසිපහ අගෝස්තු මාසේ පළවෙනිදා වන විට ශ්‍රී ලංකා රේගුව 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அளவில் இலங்கை சுங்கத் திணைக்களம் 1227 பில்லியன் வருமானத்தை முதல் 6 மாதங்களில் பதிவு செய்துள்ளது. கடந்த மாதம் தான் வரலாற்றில் ஒரு மாதத்திற்குள் இலங்கை சுங்கம் திரட்டிய அதிகூடிய வருமானமாக 231 பில்லியன் ரூபாய் ஈட்டப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் ஒரு மாதத்திற்குள் இவ்வாறான பாரிய தொகையை நாம் வருமானமாக பெறவில்லை. ஜூலை மாதம் 31ஆம் தேதி அளவில் நாம் திரட்ட வேண்டிய வருமானத்தை விட 116 பில்லியன் ரூபாய் முன்னணியில் உள்ளோம். அதனை மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம். அரசாங்கத்தினால் இவ்வருடம் சுங்கத்திற்கு வழங்கப்பட்டுள்ள வருமான இலக்கை 2115 பில்லியன் எனும் இலக்கை மிக இலகுவாக அடைய முடியும் என எதிர்பார்க்கின்றோம். இவற்றில் பிரதானமாக வாகன இறக்குமதியினால் வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளது. 300 பில்லியனுக்கும் அதிகமான வருமானமாக நாம் திரட்டியுள்ளோம். 28,000க்கும் அதிகமான மோட்டார் வாகனங்கள் இக்கால பகுதியில் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. எதிர்காலத்திலும் அவ்வாறே குறித்த இறக்குமதி அமையும் என எதிர்பார்க்கின்றோம். අපි බලාපොරොත්තු වෙනවා ඉදිරියටත් මේ ආනයනය එලෙසින්ම පවතී කියලා. ඒක තමයි අපිට දැන් දැනගන්න ලැබිලා තියෙනවා මේ වරායේ வாகன BYD வாகන 1000ක් විතර හිලා තියෙනවා. මේ සම්බන්ධයෙන් මොන වගේ තත්ත්වයක්ද මුතුමාලා කියන්නේ? ඔව් දැන් BYD வாகன සම්බන්ධයෙන් BYD வாகனங்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சிலவேளை தீர்வை வரி செலுத்துவதில் குறைபாடுகள் இருந்திருக்கலாம் என சந்தேகங்கள் எழுந்துள்ளன. முழுமையான சுங்க விசாரணைகளின் பின்னரே தீர்மானத்திற்கு வர முடியும். සන් නිගමනයකට එන්න පුළුවන්. සවිස්තරාත්මක රේගු විමර්ශනයක් සිදු කරලා ඊට පස්සේ තමයි යම් වැරද්දක් මේ තුළ සිදුලා තියෙනවා නම් නැවත ප්‍රති අපනයන කිරීමේ අයිතිය රේගු සතුයිද කොහොමද ඒ සම්බන්ධයෙන්? නෑ ඒක බලන්න ඕනේ මොකද්ද என்ன தவறு இடம்பெற்றுள்ளது என்பதை பார்க்க வேண்டும். ஒரு சில குற்றங்களுக்கு அந்த வாகனங்களை மீள ஏற்றுமதி செய்ய வேண்டும். வேறு குற்றங்கள் உள்ளன. சுங்க கட்டளை சட்டத்தின் கீழ் வேறு தண்டனைகள் வழங்கக்கூடியவை. முதலில் தவறை இனங்காண வேண்டும். බලන්න ඕනේ මොකද්ද මේ සිදුලා තියෙන වරද කියලා.